ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மத்திய அமைச்சரின் கருத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காஷி தமிழ் சங்கமத்தின் 3வது பதிப்பின் தொடக்க விழா சனிக்கிழமை நடந்தது. இதில் கலந்து கொண்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழியை படிக்கக்கூடாது என்று கூறவில்லை. அப்படி இருக்கும்போது உள்ளூர் மொழிக்கே முதலிடம் என்று தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளதை தமிழக அரசு எதிர்க்கிறதா? மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழக அரசு ஏற்க மறுப்பது ஏன் என்று தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் கூறுகிறார். இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்பதை கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று மிரட்டுவதை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம். உங்கள் தனிச்சொத்தை கேட்பது போல் பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதல்வருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், முதல்வர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன், பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் சொல்லிக் கொடுக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளில் 3வதாக ஒரு இந்திய மொழியை சொல்லிக் கொடுக்க கூடாதா? தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் பெரும்பாலும் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை? பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று முதல்வர் கூறுகிறாரா? இப்போது 2025ஆம் ஆண்டு நடக்கிறது. இன்னும் உங்கள் 1960களின் காலாவதியான கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது ஏன் நியாயமா என்று முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.